உங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும், ஒரு காரணம் சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் பொதுவா எல்லாத்துக்கிட்டையும் பேசினாலும் மரியாதை கொடுத்துதான் தம்பி பேசுவாங்க, புரியுதா? இப்ப ஏடா பொறம்போக்கு எச்சகல நாய நீ எல்லாம் வந்து இப்படி இருக்கிறிய அப்படின்னு வந்து பேசினா கோவம் வரும்ல. ஒரு ஒரு அர்த்தமா பேசணும். எப்ப நீ ஒரு ஆளுமை இருப்ப, ஆளை பாரு, நீ ஆளு, நீ வந்து பேசுன்னு இங்க நின்னுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏண்டி இப்போ நீ ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க, ஒரு ரோட்ல நடந்து போற, டே இங்க வாடா இங்க அப்படின்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? பிடிக்காது. தம்பி இங்க வாங்க, அண்ணா இங்க வாங்க, சார் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா உனக்கு ஒரு எப்படி இருக்கும்? அதான் அவங்கவுங்க கேட்டகரிஸ் பொறுத்து கரெக்டா நடந்துக்கணும். அதான் உங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசிக்கிறதா நல்லதுதான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம். அது முதல்ல புரிச்சுக்கோ, புரியுதா? என்ன தம்பி, நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க தம்பி. ஏன்னா இதுதான் முறை, இது இப்படிதான் பேசணும், இப்படிதான் நானும் பேசுவேன். எனக்கு மரியாதை கொடுத்து பேசுனா நான் மரியாதையா பேசுவேன். ஏன்னா எனக்கு இல்லை அப்படின்னா அதே வார்த்தை தான் ரிப்பீட்டா நான் பேசுவேன். அதுக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆள்மாரி கிடையாது, மரியாதை கொடுக்காத நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நானும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா ஈக்குவல், உனக்கு நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை தான் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதுதான் 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 நான் ஆனால் நேரடியாக தான் எதா இருந்தாலும் அப்படிதான் நான் பண்ணுவேன், அப்படிதான் நான் பேசுவேன். நான் முன்னாடிலாம் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறேனாக்கா மூணாறுல. அப்படியா, ரொம்ப நன்றிடா தம்பி. சாதனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன்னா பேபின்னு சொல்றா. ஒண்ணு பேபி, குட்டி குழந்தைய நீ வந்து பேபின்னு கூப்பிடலாம், அக்காவெல்லாம் கூப்பிடலாமா பேபின்னு? ஆக்சுவலி நீ படிச்சிரு, நீ லண்டன்ல கூட இரு, நீ வெளிநாட்டுல இரு, சென்னையில எங்க வேணா இரு. ஆக்சுவலி நீ ஒரு படிச்ச முட்டான்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு கிராமத்துக்காரியா முறைப்படி அக்கா, மாமியார், அத்தை, சின்னம்மா, சித்தி, பெரியம்மா, அம்மா, தாத்தா, பாட்டி, அம்மாயி, கலை, அந்த மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க. ஆனா வந்து இந்த பேபி செல்லம், என்னை வந்து பேபி செல்லம், அம்முக்குட்டி, புச்சுக்குட்டி அப்படிலாம் கூப்பிட்டா சத்தியமா எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் நான் அவாய்டு, எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா நான் அந்த காலத்து பொண்ணே கிடையாது. நான் ஹாய் செல்லம். ஹாய் அக்கா, நீங்க நல்லா பாடுறீங்க, தேங்க்யூ அக்கா. என் நேம் சொல்லுங்க. ஹாய் தாமு, நீங்க எந்த பிளேஸ்க்கா? நான் திருச்சி பக்கத்துலமா. உங்க சாரி நல்லா இருக்கு அக்கா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. உன்னை கீழே போடா மித்ரா, போடா போடா. ஹவ் டு வெயிட்? இல்ல ஹேவ் டு வெயிட்டா? உன்கிட்ட ஒன்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? விஷ்ணு விஸ்வா, சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். மை நேம் சிவா சந்திரன். மை நேம் சொல்லு அக்கா. சிவச்சந்திரன். ஹாய்டா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா தம்பி? சாப்பிட்டியா? போடா, நீ தானே ஐட்டம், போட ஆளப்பாரு. ஹலோ அனாமிகா, குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். நேரம் கிடைக்குமா? ஸ்டார் சதீஷ், என்னத்துக்குமா? வணக்கம் அக்கா, வணக்கம். உங்களை மம்பளம் எனக்கு கிடைக்குமா? உங்களோட மாம்பழம், இதுக்கு தானே நான் பச்சை பச்சையா பேசினேன். நான் உங்களெல்லாம் எனக்கு கை மட்டும் காட்டு, எனக்கு கை மட்டும் காட்டா? இதாடா கை காட்டுறேன், தடா தடா. என்னடா இருக்கு கையில? முறை நல்லா இருக்கு. ஒரு முறை இல்லாத உலகத்தை சினிமால சாங் பாட ட்ரை பண்ணுங்க. யுவர் சிங்கிங் குட். தேங்க்யூ சோ மச் அண்ட் ராஜா, தேங்க்யூக்கா. மை நேம் சொல்லுடி அக்கா. சிவா, வாங்க வாங்க மேடம். ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசணும், நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஆசை. டுடே பேசிட்டீங்க, தேங்க்ஸ். சேலம் வந்தா எங்க ஊருக்கு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருச்சியில என்ன ஃபேமஸ்? திருச்சியில பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை ஃபேமஸ். ஃபோன் நம்பர் தான் அம்மா. மணிமாறன், வாங்க வாங்க வாங்க. யூடியூப் வேலைக்கு போலாம் எல்லாம் அக்கா. குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட்.
எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன் நூர் முகமது. நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க ராகுல் குட்டி. என்னப்பா விஷ்ணு, உங்களுக்கு என் இதை கொடுக்கணும் ஒரு காரணம் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து பேசுறேன் அப்படின்னா நீங்களும் ஒருத்தவங்கள்ட்ட வந்து மரியாதை கொடுத்து தான் தம்பி பேசணும். புரியுதா? சரியா? ஏன்னா யாரும் யாரையும் உங்களுக்கு நான் வரேன். ஒரு நிமிஷம். என்னடா கேட்ட நீ?